வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட் அதாவது 654 வேகன்சிக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதில் கெமிஸ்ட்ரிக்கு எத்தனை போஸ்ட்டு, எந்தெந்த போஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸோடு அப்ளை பண்ண முடியும், எந்தெந்த போஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ நிறைய போஸ்ட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும், அதை நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த வித் எக்ஸ்பீரியன்ஸ் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கெமிஸ்ட் இருக்குது. அப்போ இந்த கெமிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் இன் பியூர் ஆர் அப்ளைடு கெமிஸ்ட்ரி ஆர் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபார் எ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தேன் 2 years. அப்போ இந்த ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிசர்ச்சில் அதுவும் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி இல்லைன்னா அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் 2 வருஷத்துக்கு குறையாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இந்த கெமிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்போ இதுக்கு குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கிளாஸ் இன் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் டெக்னாலஜி ஆர் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கலாம். இல்லைன்னா இன்னொன்று அசோசியேட்ஷிப் டிப்ளமோ ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கெமிஸ்ட் ஆப்டைன்ட் பை த எக்ஸாமினேஷன். அப்போ அது இருந்தாலும் இந்த கெமிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த கெமிஸ்ட்ரிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த கெமிஸ்ட்ரி இதுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம். அப்போ போஸ்ட் கோடு இதை நோட் பண்ணிவிடுங்க 3370. இந்த போஸ்ட் கோடெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அந்தந்த போஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், இதெல்லாம் வந்துடும். அப்போ இந்த கெமிஸ்ட்ரிக்கு எ ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி வித் கெமிஸ்ட்ரி ஆஸ் மெயின் சப்ஜெக்ட். அப்போ பாருங்கள், அப்போ இதுக்கு இந்த ஃபஸ்ட் கிளாஸ் பிஎஸ்சி டிகிரியில் ஃபஸ்ட் கிளாஸ் அதுவும் கெமிஸ்ட்ரி ஆஸ் மெயின் சப்ஜெக்ட். அப்போ இந்த கெமிஸ்ட்ரி 3370 போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ணலாம். 1 வருஷம் 2 வருஷம் எதுவுமே தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இது ஒரு போஸ்ட். அடுத்தது இந்த கியூரேட்டர்னால் இந்த பாதுகாவலர். இப்போ மியூசியத்தில் பாதுகாவலர்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த போஸ்ட்டு கெமிக்கல் கன்சர்வேஷனுக்கான அந்த பாதுகாவலர், இந்த டிபார்ட்மெண்ட் கெமிக்கல் கன்சர்வேஷன் அதில் இந்த கியூரேட்டர் போஸ்ட்டு. அப்போ இந்த போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக என்ன வேண்டி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டி இருக்குது. இதில் என்ன வேணுமா, ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சயின்டிஃபிக் பப்ளிகேஷன். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் வித் பப்ளிகேஷன். அப்போ அவங்க பப்ளிகேஷன் உள்ளவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே போல் ப்ரிஃபரன்ஸ் ஷால் பி கிவன் டு கேண்டிடேட்ஸ் ஹூ பொசஸ் அடிஷனல் நாலேஜ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன். ஃப்ரெஞ்சு ஜெர்மனில் அவங்க அந்த நாலேஜ் அதாவது அதில் அந்த மொழியில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த போஸ்ட் கியூரேட்டர் இந்த போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அடுத்தது இந்த டெப்யூட்டி மேனேஜர் குவாலிட்டி அசூரன்ஸ். அப்போ இந்த போஸ்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம், நோ எக்ஸ்பீரியன்ஸ். மஸ்ட் பொசஸ் பிஜி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் டைரி சயின்ஸ், டைரி கெமிஸ்ட்ரி ஆர் கெமிஸ்ட்ரி இருந்தாலே போதும், இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டு கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க 3348 எழுதி வச்சுக்கிடுங்க. அப்போ டெப்யூட்டி மேனேஜருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம். அடுத்தது ஜூனியர் அனலிஸ்ட். அப்போ இந்த ஜூனியர் அனலிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பாருங்கள், அப்போ மஸ்ட் பி எ கிராஜுவேட் இன் ஃபார்மசி ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. அடுத்து ஷுட் பொசஸ் நாட் லெஸ் தென் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த அனலிசிஸ் ஆஃப் ட்ரக்ஸ். அப்போ ட்ரக்ஸில் கண்டிப்பாக 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். சரிங்களா? அப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்போ இது வரைக்கும் 2 போஸ்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ணலாம். அடுத்தது இந்த ஸ்டோர் கீப்பர். அப்போ ஸ்டோர் கீப்பருக்கு பார்த்தீங்கன்னா எ டிகிரி இன் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. அப்போ கெமிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதும். அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தேன் 3 years. 3 வருஷமாக ஸ்டோர் கீப்பராக இருந்த அனுபவம் வேணும். அப்போ அவங்க தான் இந்த ஸ்டோர் கீப்பருக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸ்ரே அனாலிஸ்ட்.
அப்போ இந்த எக்ஸ்ரே அனாலிஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃப்ரம் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூட். அப்போ இந்த எக்ஸ்ரே அனாலிஸ்ட் போஸ்ட் கோடு 3386 நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. எக்ஸ்ரே அனாலிஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ணலாம். அடுத்தது இந்த அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர், அந்த குடோனில் வந்துட்டு மேனேஜராக போடுவாங்க, இல்லைன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போடுவாங்க. அப்போ அதுக்கும் அப்ளை பண்ணலாம். அப்போ பாருங்கள் 3388. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், a degree in agriculture or science of any recognized university with chemistry, botany or zoology as a major or ancillary subject. அப்போ இதுலையும் அப்ளை பண்ணலாம். அப்போ இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. இப்போ டோட்டலாக 4 போஸ்ட், 4 போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ணலாம். அடுத்தபடியாக எத்தனை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? 1, அடுத்தபடியாக 2, அடுத்தபடியாக 3, 4. சரி, அப்போ 4 போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ணலாம், 4 போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸோடு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்போ நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தான் இருப்பாங்க. அப்போது 4 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க எலிஜிபிள். சரிங்களா? அப்போ இந்தந்த போஸ்ட்டு இருக்குது, அந்தந்த கோடை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அதை அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.